ஏங்க அமெரிக்கா, பார்த்தீங்களா எங்களோட வீரத்த? கர்ஸ்க்ல அப்படியே கொடையிறோம். கொஞ்சம் ஆயுதங்கள் அதிகமா குடுங்க. உங்களோட இந்த ஹிமார்ஸ், அட்டாக்கம்ஸ், ஏடிஏசிஎம்எஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் அதிகமா குடுங்க. அது கூட இந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டா அதிகமா குடுக்கணும். எந்தெந்த பகுதியில ரஷ்யா இருக்கிறாங்களோ கொஞ்சம் குடுத்து விடுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ரெக்வெஸ்ட் வச்சதாவும், அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அதற்கு கன்சர்னா இருக்குங்க. வேண்டாம். உங்க பகுதிகள்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல மட்டும் தாக்குதல் பண்ணுங்க. டேட்டா நாங்க தர்றோம். அங்க வேண்டாம். அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புல சொன்னதாவும், அமெரிக்காவோட மீடியாக்கள் அதுவும் பிரபலமான மீடியா WSJ வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல நடக்குது அப்படிங்கிறது போல. இந்த செய்திகள்லாம் இந்த புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவாங்க இல்லையா? அவங்க வேணா நம்புவாங்களா இருக்கும். நாங்களாம் நம்புற மாரி இல்ல. அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மறுப்புகள் தெரிவிச்சுக்கிறாங்க. எல்லா ஸ்கெட்ச்ல இருந்து எல்லாம் போட்டு இப்ப வந்து எதுவும் நாங்க தரதில்ல அப்படிங்கிறது போல சொல்றீங்களா நீங்க? அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கொஞ்சம் கொந்தளிப்போட இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வந்து நீதி, நேர்மை, தேவ தூதர்கள் இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அத நம்ம அப்படியே கேட்டு ஒத்துக்கணும். ஆமா அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிரணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அதே போல ஒத்துக்கலாம். அடுத்து இந்த பெலருஸ் தரப்புல இருந்து அன்னைக்கு தான் ஆளுங்கள வண்டி வண்டியா ஏத்தி ஃப்ளைட்ல அனுப்புனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் டேங்குகளா ஏத்தி வண்டி வண்டியா ஏத்தி அனுப்புறாங்க. ஏங்க உங்க பார்டர்ல போலான்ட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அதிகமான ஆயுதங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. டமுக்குன்னு எட்டி குதிச்சுட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புல கேட்டா, ஒண்ணும் இல்ல. பட்டன மட்டும் அமுக்கிருவேன். அப்படிங்கிறது போல அவர் ஜாலியா இருக்காரு. அதனால டேங்குகள்ல இருந்து, படைகள்ல இருந்து அனைத்தையும் ரஷ்யாக்குள்ள அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3வது CSTO வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. என்னங்க ரஷ்யா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க மாட்டேங்குது. நம்ம கொடைகிறாங்களாம்மா. ரஷ்யா CSTOல ஃபார்முலா ரெக்வெஸ்ட் வைக்கணுமே. கைய கட்டி வச்சுக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த CSTO மெம்பர்ஸ்லாம் ஏதாவது சொல்லுங்க. வந்து பாத்திரலாம் அப்படிங்கிறது போல. பட் ஆனா அவங்க தரப்புல இருந்து எதுவும் இல்ல. ஆனா CSTOல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் நடந்துட்டு இருக்கு ரஷ்யாக்குள்ள. ஸோ அந்த ட்ரில்ல வந்து இது போல தீவிரவாதிகள் ஊடுருவி வந்துட்டாங்கன்னா, அது எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரில் வந்து செஞ்சு பார்த்துக்கிறாங்க. CSTO நாட்டுல இருக்கக்கூடிய ராணுவங்கள்லாம் வந்து அந்த ட்ரில் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதை அப்படியே இங்க ரீடைரக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இப்போதைக்கு தேவையில்லப்பா. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா சொல்றேன் வந்து சேருங்க அப்படிங்கிறத ரஷ்யா தரப்ப சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ஸோ CSTOல இப்போதைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு பெலருஸ் உள்ள ட்ரூப்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பெலருஸ்க்கு எதுவும் கடுமையான கண்டனங்கள் போலையா? இவ்வளவு தூரம் தெளிவா தெரியுது. ட்ரூப்ஸ் போறாங்க, டேங்குகள் போகுது அப்படின்னா, நாங்க கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷனுக்கு போறோம் புரியுதுங்களா? நாங்க அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு போல. அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்பு வந்து முன்கூட்டியே சொல்லிக்கிறாங்க. ஸோ பெலருஸ் தெளிவா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்துல இதே மாதிரியான ஒரு சூழல், சிக்கல்கள் மேற்குலக நாடுகளுக்கு ஏற்படலாம். ஸோ அப்ப அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்ற யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெலருஸ் மேல அதிகமான கண்டனங்கள் தெரிவிக்கலையா இருக்கும். இல்லைன்னா என்னங்க சாங்ஷன் போடுவாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட சாங்ஷன். அதுவும் லாத்வியாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெலருஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கார்கள் கூட எங்களோட ரோடு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு சாங்ஷன் போட்டிருக்காங்க. ஆனா ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்களுக்கு விசா கொடுப்போம், பெலருசியன்ஸுக்கு விசா கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. 2 வருஷம் விசா கொடுப்போம்ட்டு. இது பல யூரோப்பியன் நாடுகள் மத்தியில வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. அழுத்தங்கள் கொடுங்க ஹங்கேரி. என்ன இவங்க மட்டும் ஏதோ தன்னிச்சையா செயல்பட்டுக்கிறாங்க இங்க வந்து உட்காந்துட்டு அப்படிங்கிறது மேல அவங்க மேல காண்டுல இருக்கிறாங்க. இது போல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கர்ஸ்க் பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேப்ல தெளிவான விளக்கத்துல. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யா வந்து சும்மா இது ஒரு தீவிரவாத தாக்குதல் உள்ள வந்துட்டதுனால தீவிரவாத தாக்குதல் சொல்ல கிடையாது. உண்மையாலுமே உக்ரைனியன்ஸ் இங்க வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா அது தொடர்ந்து ப்ரூஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரம்ஜான் கதிர் அவர்களோட டீம் இருக்காங்களா சேச்சன் ஆர்மி. ஸோ அவங்க பெருமளவில் இங்க டிப்ளாய் ஆயிருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இந்த உக்ரைனோட வீரர்கள் இந்த பகுதியில் என்னென்ன அட்ராசிட்டி செஞ்சாங்களோ இப்ப அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு வா வா உனக்கு இருக்குது வா அப்படிங்கிறது போல நல்லா பயம்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. பிரிசனர் ஆஃப் வாரா பிடிச்சிட்டு போறாங்க. இப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்கள் போலவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா பேச தெரிஞ்ச ரஷ்யாவோட மொழிய எந்த ஒரு இதுவுமே நம்ம உக்ரைனியன்ஸ் வந்து ரஷ்யன்ஸ் நல்லா தெரியும், ரஷ்ய மொழி நல்லா தெரியும். ஸோ நல்லா பேசுவாங்க இல்லையா? டவுட் வராம இருக்கணும். உக்ரைனியனா ரஷ்யனா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஈஸியா தெரியும். ஆனா நம்ம பார்க்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தானே பேசுறாங்க அப்படிங்கிறது போல இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியும். அப்படி வேரியேஷன் இல்லாம கண்டுபிடிக்காத மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரஷ்யன்ஸ் போலவே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ரஷ்யன்ஸ் போலவே அந்த ரெட் கலர் டக்டே போட்டுக்கிட்டு, அந்த பேட்ஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ரெட் கலர்னா ரஷ்யா, ப்ளூ கலர்ல மாட்டியிருந்தாங்கன்னா உக்ரைன் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் போலவே மாட்டிக்கிட்டு இது போல நீங்க தனியா மாட்டியிருக்கேன், தப்பிச்சு வந்திருக்கேன், எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது போல கேட்கறது.
கேட்டு அவங்க லொகேஷன் குடுக்குறாங்க. ரஷ்யா இங்க வந்துருப்பாவா அப்படின்னு சொல்லி அவங்க போய் கூப்பிட போனாலோ, வர சொன்னாலோ, திடீர்னு வந்து பிடிச்சுக்கிறது ரஷ்யன்ஸ. ஸோ இது போல வேலைகள் செய்யறதுனால அதிகமான ரஷ்யன்ஸ வந்து கைதிகளா பிடிக்கிறாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கிட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஸோ இப்ப அதுக்கேத்த மாதிரியான பிரிகாஷனரி வந்து வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் கிட்ட வந்து ஒரு சூட் இருக்கு. அந்த சூட்ல இருக்கக்கூடிய நபர் வந்து அவங்க என்னதான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் அந்த அதே ட்ரெஸ் எடுத்து போடணும் உக்ரைனியன். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவர் வந்து உக்ரைனியனா ரஷ்யனா அப்படிங்கறத ரஷ்யன்ஸ்னால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான சூட்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இதுக்கு மேல ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இன்னுமே அந்த மரவரிசையெல்லாம் போய் பதுங்கி இருக்கிறாங்க இல்லையா இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள, அந்த பகுதியில் இன்னுமே தொடர்ந்து சபட்டாஜ் வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா உக்ரைனியன்ஸ் முன்னேறி வர்றதை தடுக்கிறதுக்காக ரஷ்யன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புறாங்கன்னா திடீர்னு வந்து தாக்குதல் நடத்துறது பக்கவாட்டுல இருந்து வந்து அது போல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதனால இழப்புகள் இருதரப்புலையும் நடக்குது. இப்போ உக்ரைனியன்ஸ் முன்னேறாங்கன்னா இவங்களும் அதே போல வேலைகள் இந்த பதுங்கி பதுங்கி இருந்துக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பகுதியில மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் உக்ரைன் பெருமளவுல முன்னேற முடியல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப நம்ம மேப்ல போய்க்கலாம் எந்தெந்த பகுதி யார் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தகவலும் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்ல இருக்கக்கூடிய லேயர் தான் லோட் பண்றோம். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாலே அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது உக்ரைனியன் தற்போதைய அரசாங்கம் இருக்கு இல்லையா, ஜெலன்ஸ்கி அவர்களோட அரசாங்கம், அவங்க கூடிய டைரக்டா கான்டாக்ட் இருக்கக்கூடிய நம்ப தகுந்த சோர்ஸ் தான் இந்த டீப் ஸ்டேட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தடவை வரவங்களுக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். உக்ரைன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் ஆயிருக்கல உக்ரைன், ரெட் கலர்லுக்கெல்லாம் ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிருக்கிறது. ரெண்டா இந்த பச்சை கலர்லுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரஷ்யா முன்னேறி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீஸ்ஃபயர் டீல் துருக்கியில வச்சு நடந்தது இல்லையா, ஸோ அந்த டைம்ல அவங்க பின்வாங்கி போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கிரீன் கலர்ல மார்க் ஆயிருக்கும். இப்போதைக்கு முன்னேறி இந்த கர்ஸ்க் பகுதியிலிருந்து முன்னேறி வந்து பிடிச்சிருக்கிறத ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கு. இது எல்லாமே உக்ரைனியன் மார்க் பண்ணிருக்கக்கூடிய கலர் தான், அந்த டீப் ஸ்டேட் மார்க் பண்ணிக்கூடிய கலர் தான். ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல, ரஷ்யாவோட இலக்கு என்ன, எதை அவங்க இலக்கா வச்சிருக்காங்க, இப்ப எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு தனித்தனியா கலர் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க இல்லையா. இப்ப நான் பிளாக்ல மார்க் பண்றது எல்லாமே ரஷ்யா அவங்களோட இலக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சமீபத்துல ஒரு டீல் வச்சிருந்தாரு இல்லையா, அதாவது 4 ஒப்லாஸ்ட்ல இருந்து முழுமையா வெளியேறி போயிருங்க, அதுக்கப்புறம் நெகோசியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து ஒரு டீல் வச்சிருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் ரஷ்யாவோட இலக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதுல எந்த அளவுக்கு இப்ப ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ரெட் கலர்ல பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ மேப்ல வரையலாம். ஃபர்ஸ்ட் கெர்சன் பகுதியை மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். நான் பிளாக் கலர்ல மார்க் ஆகிறது எல்லாமே கெர்சன் பகுதி தான். முழுமையா வரைஞ்சிடறேன் கெர்சன் பகுதியா, ஓரளவுக்கு தோராயமா, அந்த எக்ஸாக்ட் பார்டர்ஸ் இல்ல, பட் ஆனா தோராயமான நிலப்பரப்புகளை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுல மார்க் பண்ணிடுறேன். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே கெர்சன் பகுதி. ஸோ இந்த கெர்சன் பகுதியில இன்னும் சின்ன பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிடிக்க வேண்டியதா இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது, அங்கிருந்து பின்வாங்கி வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த கெர்சன் பகுதியை பேலன்ஸ் வந்து விட்டுட்டு உக்ரைன் பின்வாங்கி போகணும். அது உக்ரைன் செய்வாங்களா என்ன அப்படிங்கிற நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்ப ரெண்டாவது நான் மார்க் பண்ண போறது ஜாப்ரோசியா பகுதி. இதையும் நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிடுறேன். சோ இந்த ஜாப்ரோசியா பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா பிடிக்க வேண்டிய ஒரு பகுதி இன்னும் ரஷ்யா கிட்ட இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் சண்டை நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சண்டை நடக்க கிடையாது. சண்டை நடந்துட்டு இருந்தது இந்த லுஹான்ஸ்க் டொனஸ்க்ல தான் சண்டை நடந்துட்டு இருந்தது. அடுத்தது அதுக்கு வரேன். சோ இப்போ நான் மார்க் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியாவோட ஒப்லாஸ்ட். இன்னும் தோராயமா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டயா இருக்கலாம், கிராசஸ்ல வச்சு பார்க்கும்போது சொல்றேன், ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட முன்னேற வேண்டியது இருக்கு. சோ இந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மூணாவது நான் வரைய போறது ஒரு மிகப்பெரிய ஒப்லாஸ்ட், உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்லாஸ்ட். சோ அதுதான் டொனஸ்க் ஒப்லாஸ்ட். சோ அந்த பகுதியை நான் ஒரு தோராயமா வரைஞ்சிடுறேன். பார்டர் இது வந்து டொனஸ்க் ஒப்லாஸ்ட் நான் இப்போ வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கு எல்லாமே டொனஸ்க் ஒப்லாஸ்ட். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட்க்கு இருக்கக்கூடிய பகுதிகள். இன்னும் டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான் பிரதானமா பிடிக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து 2 கலர்ல வந்து மார்க் ஆயிருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்லயும் இன்னொன்னு ரெட் கலர்லயும் மார்க் ஆயிருக்கு இல்லையா. இதுக்கான வேரியேஷன் என்ன அப்படின்னா, இந்த வயலட் கலர்ல மார்க் ஆயிருக்கலாம் 2014லயே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த இடத்துல LPR DPR போர்சஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாங்க கிளர்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த டைம்ல இந்த பகுதியில உக்ரைன் வந்து ராணுவத்தை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களை சித்திரவதை பண்றது, ரேப் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருந்து அதுக்கான வீடியோ பதிவுகளை முன்னாடி இருந்துச்சு. நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னாலே தெரியும். அது கூடவே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, அப்படியே உக்ரைனோட விமானம் எடுத்துட்டு வந்து ஃபைட்டர் ஜெட் எடுத்து வந்து மக்கள் மேல குண்டுகளை போட்டு போவாங்க. இதுக்கான வீடியோ எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இந்த டக்கர் கால்சன் பதிவுல இன்டர்வியூ நடந்தது இல்லையா, அந்த டைம்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுனால, இனப்படுகொலை நடந்ததுனால அந்த இடத்துல
மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கலவரமாகி ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் ஆகி ஆயுதமேந்திய போராட்டமா மாறிடுச்சு. அந்த டைம்ல அந்த வயலட் கலருக்கெல்லாம் அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. சோ அதுதான் வந்து இந்த வயலட் கலர். இதுல என்னன்னா இந்த பக்முட்டா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முன்னாடியே அந்த கிளர்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கி இருந்தாங்க அந்த கிளர்ச்சியாளர்கள். அந்த பகுதியில இருந்து தோத்து கொஞ்சமா பின்வாங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப திரும்ப ரஷ்யா வந்து அந்த பக்முட் பகுதியை பெருமளவுல மீட்டெடுத்திருந்தாங்க. சோ அதெல்லாம் இந்த டொனஸ்பாயில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் இருக்கெல்லாம் இன்னும் ரஷ்யா பிடிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட். இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட் தோராயமா பிடிச்சிட்டாங்க. இது வந்து 95% வந்து பாத்தீங்கன்னா தோராயமா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னும் சில பகுதிகள் தான், ஒரு சில வில்லேஜஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ அது வந்துருச்சு அப்படின்னா முழுமையா லுஹான்ஸ்க் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல அர்த்தம். மேல இருக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கர்கிவ் ஒப்லாஸ்ட். சோ இது எல்லாமே லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட். இது கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செங்கிக்விகா, அப்புறம் மிசோர்விகா, ஆண்ட்ரிவ்கா, இந்த பகுதி மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய த்ரெவோதுரல்கா, லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட், ஹெக்ரிவிவ்கா, நிவசில்கி. சோ இந்த பகுதிகள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரஷ்ய தரப்புல பிடிக்கப்படாம இருக்கு. ஒரு 4-5 வில்லேஜ் தான். சோ இதை பிடிச்சிட்டாங்கன்னா முழுமையா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துதான் அர்த்தம். ரெண்டாவது கர்கிவ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பச்சை கலர்ல மார்க்கையில அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்ப சமீபத்தில் உள்ள வந்திருக்காங்க இல்லையா. ஆனா இதை பத்தி ரஷ்ய அதிபர் எதுவும் பேசல. இது ஒரு பஃபர் ஜோன் ஆபரேஷன் தான். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகுதியில இருந்து அவங்க விலகி போயிருவாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். நெகோசியேஷன் டேபிள்ன்றாங்க இல்லையா, மேபி அதுக்காகவா இருக்கும். சோ ஓரளவுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிமாண்ட் வச்சது எது, அதுக்கப்புறம் இப்ப எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திருப்போம். இப்ப நம்ம எந்த ஒரு டிலேயும் இல்லாம சுமீர்ல இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்க் பகுதி நோக்கி போறாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல பார்த்தலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த வென்ஸப்போ நான் இதை சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லும் போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். உக்ரைனியன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க பக்கவாட்டுல தான் வந்து தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா சில அனலிஸ்ட் எல்லாம் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குரோடோவிக்கா, இந்த வென்ஸ்போலாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. இந்த பக்கவாட்டுல தான் வந்து பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது காரணம் இந்த மரவரிசைகள். அப்படிதான் உக்ரைனியன்ஸ் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. சிட்டிஸை எலிமினேட் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்னபடியே தான் இந்த உஷ்பென்கோவும் சரி, இந்த குரோடிவிக்காவும் சரி முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இன்னமும் இந்த கொர்னோவோ இருக்கு இல்லையா, அந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா ப்ரோ உக்ரைனியன்ஸ் ஒரு சிட்டியோட சில பகுதிகள் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. அதுவும் இந்த சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டியோட வில்லேஜஸ், அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. பட் ஆனா இல்ல, இன்னும் அந்த பகுதியெல்லாம் சண்டை நடந்துட்டு தான் இருக்குன்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த பகுதிகள் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப புதுசா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்கினோ பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய சதுப்பு நிலம், இந்த பகுதிக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டாங்க. சோ இங்க மார்க்கா இருக்கு இல்லையா ப்ளூ கலர்ல, இது வந்து புதுசா ஒரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணி அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க இந்த மரவரிசை. சோ கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதி முழுவதும் உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது ஒரு புது ஃப்ராண்ட். அதாவது இந்த பகுதி, இந்த டெட்கினோ சமீபத்துல ரஷ்ய தரப்புல இருந்து இந்த பகுதியிலிருந்து உள்ள ஊடுருவி வந்து இந்த ரைஸ்விக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருப்போம். அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள் ஆதாரங்கள்லாம் இருந்தது. பட் ஆனா இப்போ உக்ரைனியன்ஸ் இந்த பகுதிகளில இருந்து, இந்த டோரோஷிவ்கா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதிகளில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து இங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. பட் ஆனா சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க. பட் ஆனா கூடிய சீக்கிரம் ரஷ்யன்ஸ் அங்கிருந்து பின்வாங்கிடுவாங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஷெர்னி ரிவர் தான். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிவர். அங்க வேகமா தண்ணி ஓட்டம் இருக்கும். இந்த பகுதிகளில் பண்டூன் பிரிட்ஜஸ் அப்படிங்கறதுல போட்டிருப்பாங்க. இந்த பண்டூன் பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது நம்மளுக்கு தெரியாது எந்தெந்த பகுதின்னு சொல்லிட்டு. அது ராணுவத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சோ இந்த மாதிரியான ரிவர் கிராசிங்காக போட்டு வச்சிருப்பாங்க. முழுமையா ரஷ்ய வீரர்கள் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பண்டூன் பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனியன் வீரர்கள் அங்கிருந்து இந்த பகுதியில வந்து தாக்குதல் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கும். அதாவது இருபுறத்துல இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத எண்ணமா இருக்கும் உக்ரைனுக்கு இப்போதைக்கு. அதாவது இந்த ரிஸ்விகால இருந்து டெட்கினோலையும் மேல இந்த சதுப்பு நிலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெட்கினோவையும் அடிச்சா மட்டும்தான் இந்த டெட்கினோ முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த டெட்கினோ முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இதை ஒரு அஃபென்சிவ் பேஸா வச்சு ஒரு ஃபுல் ஸ்கேல் ஆபரேஷன் இந்த பகுதியை நோக்கி உக்ரைனால பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது மேபி இந்த குல்ஷ்கோ இருக்கு இல்லையா, இந்த பகுதி அவங்களோட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். இந்த பகுதியில தான் சமீபத்துல உக்ரைனியன்ஸ் முன்னேறி வந்து தாக்குதல் பண்றதுக்கான சப
சபோட்டாஜ் ஆபரேஷன், ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாம் உடைச்சு விட்டது, இது போல வேலைகள்லாம் இங்கதான் நடந்துட்டு இருந்தது. இந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த கொரோனாவோ விழுந்துருச்சுன்னா மேபி இந்த பகுதி முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இப்போதைக்கு ரஷ்ய வீரர்கள் வந்து பெருமளவுல தடுத்து நிறுத்தி போராடிட்டு இருக்காங்க. இன்கேஸ் உக்ரைனியன்ஸ் இதை செய்ய ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியில இப்போதைக்கு கரண்டா ரஷ்யன்ஸ் அதிக அளவுல அசம்பிள் ஆயிருக்காங்க. ஒன்ஸ் உக்ரைனியன் இந்த சுதா பகுதியில அதிகமா கான்சென்ட்ரேஷன் வீரர்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த நேரமும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில இருந்து பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் வெயிட்டிங் அப்படிங்கிற போல சொல்றாங்க. ஏன்னா இந்த சுதா பகுதி முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல அதிகமான வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதா பகுதியில கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு ஒரு பெரிய அஃபென்சிவ், இந்த போல்ஷோ சொல்லியிருந்தோம் இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட், உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கக்கூடிய என்ற ஒரு சிட்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை நோக்கி போகணும் அப்படின்னா அதிகமான உக்ரைனோட வீரர்கள் இங்க வேணும். அப்பதான் அவங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில இருந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தாதான் அங்க இருக்கிற வீரர்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கும், வேணுங்கிற சப்ளை லைன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். சோ அந்த ஒரு ரீசன்னால இங்க அதிகமான வீரர்களை கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க, ஆயுதங்களை கொண்டு வந்து குமிச்சிட்டாங்கன்னா அதை ரஷ்யா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த பகுதியிலிருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் உக்ரைனுக்கு விட்டுடும். ரெண்டாவது அதே நேரத்தில் இந்த பெல்கிராட் பகுதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணலாம். சோ இத ஸ்கூப்பிங் ஆபரேஷன், இதுக்காக தான் ரஷ்யன்ஸ் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில யாரோட பிளான் நடக்க போது, யார் எப்படி பிளான் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். ரெண்டாவது கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸையும் அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.